5 லோக்கல் எஸ்இஓ டிப்ஸ் டு ரேங்க் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ரேங்கிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மை பிஸ்னஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி கேட்டகரிஸ், ரிவ்யூஸ், அப்டேட்ஸு, தென் எஃப்ஏக்யூஸ், கொஷின்ஸு இது எல்லாத்தையும் போட்டு ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி உங்களோட கூகுள் மை பிஸ்னஸை பர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே உங்கள் லோக்கல் எஸ்இஓவில் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லிஸ்டிங்ஸ், அதாவது லோக்கல் கிளாசிஃபைட் லிஸ்டிங்ஸ், பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட்ஸில் வந்து உங்களோட என்ஏபின்னு சொல்லுவாங்க, நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது வந்து கன்சிஸ்டன்சியாக எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கரெக்டாக பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட லோக்கல் எஸ்இஓவுக்கு பயங்கரமாக ஒரு சப்போர்ட் பண்ணும். இதன் மூலமாக உங்களோட வெப்சைட் பயங்கரமாக ரேங்க் ஆகும். வந்து ட்ராக் யுவர் ரிவ்யூஸ் வந்து இங்கே கூகுள் மை பிஸ்னஸில் மட்டும் போடாமல் லைக் சுலேக்கா, அதுக்கப்புறம் ஜஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் டோர், இந்த மாதிரியான சைட்ஸ்லேயும் உங்களை அக்கார்டிங் டு எல்லா இடத்துலையும் உங்களோட ரிவ்யூஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்கள் லோக்கல் எஸ்இஓ ரேங்கிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கீமாஸ், அதாவது லோக்கல் எஸ்இஓ ஸ்கீமாஸ் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லோக்கல் எஸ்இஓஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லோக்கல் எஸ்இஓ டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.